அபிராமி கோழி குழம்புலாம் ரெடியா? அதெல்லாம் ரெடியாக்கிதுனே. போனியா என்னாச்சு? 4 போடு போட்டியா? நான் ஒரே கலாட்டா பண்ணிட்டேன். ஆனா நான் போட்டுட்டா பிரச்சனை வந்துரும்ல, அதான் பேசிட்டு வந்துட்டேன். எது பேசிக்கிட்டு வந்துக்கிட்டியா? அட பாவி குடிகாரா, ஏதோ மதுரை வீரன் கணக்கா மிஸ் எல்லாம் முறுகின் போனியே, மவுடர் கிட்ட பண்ணிட்டு வந்துறியோ? நானே பொலம்பின் கந்தேன், நீ பேசிட்டு வந்தான்னு சொல்றியே ஒன்ன. கம்முனுங்கடா, எதா இருந்தாலும் கபா கபான்னு செய்ய முடியாது தெரியுமா? என்ன இருந்தாலும் உனக்கு புருஷன், எனக்கு மச்சான். எனக்கு புருஷன், உனக்கு மச்சான். இத கூறு கட்ட பேசுறதுக்காக தான் குச்சிட்டு அங்க போனியா? எல்லாம் என் தலை எழுத்து. புச்சங்காரன் சரியில்லைன்னு ஆத்தா வீட்டுக்கு வந்தா இங்க எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு நாதியம் கிடையாது. ஆத்தா நீ போன இடத்துக்கு நானும் வந்துடுறேன். இப்ப என்ன நன்றிச்சுன்னு உன் பாட்டு கூவி நிறுற. இன்னும் என்ன நொன்னடா நடக்கணும்? என் பூசங்கார என்ன அடிச்சு தோத்துட்டு வேற எவ்வளவு ஒருத்தியோட கை கோத்துனுக்குறான். அதுக்கு என் மாமியார்காரையும் ஒந்தியாக்குறா. நீ நாடானா எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டியா? யாத்தகாரி மட்டும் உசுரோட இருந்திருந்தா என்ன இப்படி புலம்ப விட்டுருப்பாளா? இல்ல இப்படிதான் நடந்திருக்குமா? பாரு வள்ளிகண்ணு, அண்ணன் சொல்றத கேளு. முதல்ல அந்த வீட்டுல போய் குந்தின்னு உன் பவரை காட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. நீ பேசுவ, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நீ என் புசங்கார வீட்டுக்கு தான் போனியா, இல்ல அவனையும் இட்டுக்குன்னு தண்ணி அடிக்கிறதுக்காக போனியா? ஏய், என் பக்கம் பேசுனா அவங்க பக்கமே பேசுனுக்குற. கம்முனுகடா, நானும் போனா போகுதுன்னு பாத்துட்டு இருக்கேன். இங்க கலாட்டா பண்ண மாதிரி தானே உன் புருஷன் வீட்லயே ரவுஸ் விட்டுருப்ப. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? தகச்சிக்காரி வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சுன்னா நீ அங்க போய் கொலை எல்லாம் பண்ணிருக்கணும். அத விட கொலை கூட பண்ணவானா? என் புருஷனோட சட்ட காலரை புடிச்சு ஏன்டா டேய் என் தகச்சியோட வாழ்க்கையை இப்படி பாழ்படுத்திட்டியே அப்படின்னு கேட்கவானா? அந்த தைரியம் கூட உனக்கு இல்ல. ஆனா இங்க மட்டும் பாரு, பேட்ட பிஸ்தா மாதிரி காலர் எல்லாம் தூக்கி விட்டுப்ப. பேசாம போய் உள்ள ஏதாவது என் போனா இருந்தா கட்டிக்கோ. ஏய், என்னடி வாய் நீளுது? உன் வாழ்க்கை பாழாக கூடாதுன்னு தான் நான் பேசாம இருந்தேன். சரி, இப்ப நீ இவ்வளவு கேள்வி கேட்டுட்டல, இனி நான் யாருன்னு காட்டுறேன். இப்ப எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவத்த பொம்பளை தானே. அவ அழகா இருக்கிறதுனால தானே உன் மாமியாலும் உன் புருஷனும் அங்க வச்சுக்கிறாங்க. அந்த அழகா நான் பாழாகிறேன். எப்படின்னு? முட்டை இல்ல, ஆசிட்டு முட்டை மூஞ்சில எரிஞ்சிடுற. மூஞ்சில? அந்த செவத்த பொம்பளை மூஞ்சில. அப்புறம் அவ ஊட்ட விட்டு போயிருவா. உன் புருஷன் உன்னை ஊட்ட கூட்டிட்டு போயிருவாம்ல. ஐயோ அண்ணே அண்ணே அண்ணே, என் அண்ணனை போல வருமா? அண்ணே நீ என்ன ஆனாலும் பண்ண அண்ணே. நான் அந்த வீட்டுக்குள்ளார போய் குந்தின்னு குடும்பம் நடத்தணும், அவள்தான். அங்க குந்திக்கிட்டு தான் குடும்பம் நடத்துவேன். நின்னு நான் குடும்பம் நடத்துவேன். அண்ணன் போயிட்டு வரட்டா? ஆசிட்ட போய் மூஞ்சில ஊத்திட்டு வந்துடுறேன். அவள நீ நானான்னு பாத்து. ஐயோ ஆசிட் முட்டை, அந்த மூஞ்சி போச்சு 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 போச்சு. டாக்டர் சொல்லுங்க சார். டிரைவர் தேவாவுக்கு எப்ப நினைவு திரும்பும்? அவருக்கு மண்டையில பலமா அடிபட்டதால கோமால இருக்காரு. எப்ப நினைவு திரும்பும்னு சொல்லவே முடியாது. இங்க பாருங்க டாக்டர், அந்த செந்தில் கொலை கேஸ்ல அவன் தான் மெயின் விட்னஸ். அவன் சொல்றதை வச்சுதான் நாங்க கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். உங்க கேஸ நீங்க முடிக்க பாக்குறீங்க, என் கேஸ் நல்லபடியா தொடரணும்னு நான் நினைக்கிறேன். என்ன டாக்டர், தேவா கண்ணை முடிச்சிட்டானா? இப்பதான் முடிச்சாரு. என்ன டாக்டர் விளையாடுறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த கேள்வியை கேட்டப்போ எப்ப நினைவு திரும்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப அவர் கேட்டதுக்கு வேற மாதிரி சொல்றீங்க. பதறாதீங்க. உண்மையை சொன்னாலும் நீங்க என்னமோ குற்றவாளியை கண்டிக்க போறதில்ல, தப்பிக்க விட்டுருவீங்க. அப்புறம் என் பையனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? இத பாருங்க, போலீஸ் தான் கடமையை செய்ய இடைஞ்சலா இருக்காதீங்க. கடமையா? இது வரைக்கும் எத்தனை கேஸ் பிடிச்சிருப்பீங்க? உங்க மேல எல்லாம் நம்பிக்கை போய் ரொம்ப நாள் ஆகுது.
அந்த காலத்துல சினிமாவில் கிளைமாக்ஸ் சீன்லயாவது உங்களை காமிப்பாங்க. ஆனா இப்ப வர்ற கதாநாயகனே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அந்த பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாரு. நீங்க போய் நீரோ டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். தேவா சொல்றேன், கலெக்டர் அம்மா தானே என் பையனை கொன்னது. சொல்றா சொல்றா Sir. சொல்றா. Sir. பேசாம Sir, இருங்க சார். சொல்றா சொல்றா. Sir, please go. யோ, பேசாம இருங்கயா. சொல்றா சொல்றா சொல்றா. என் பையனை கொன்னது யாரா? சொல்றா Sir, சொல்றா. please, sir. சொல்றா தேவா சொல்றா. என்ன சார் இது? நான் அவகிட்ட பேசி இன்னும் உண்மையை வர வச்சிருப்பேன். நீங்க வீணா பேசி ஏன் அவனை ஜட்ஜ் பண்ணீங்க? டாக்டர், இந்த கேஸ்ல இந்த பேஷண்ட் இம்பார்ட்டன்ட் விட்னஸ். அவ கண்ணு முழிச்ச உடனே முதல்ல எனக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். Okay, புரியுதா? okay, sir. நான் உங்களை வார்ன் பண்றேன். ஓகே சார். டேய் தேவா, டேய் கண்ணு மூடிடா. கண்ணு மூடிடா. டேய் 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 தேவா, கண்ணு மூடிடா. கண்ணு மூடிடா. சார், கண்ணு மூடிடா. சார், கண்ணு மூடிடா. சார், டேய் disturb சொல்றேன்ல, பண்ணாதீங்க சார். கண்ணு மூடி. சார், patient-அ disturb அட, பண்ணா- என்னய்யா உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு? கேட்க வேணாமா? ச்சே. இன்னும் என்ன சொல்லிப்புட்டா? என்ன சொல்லி போட்டா? உன்ன சொல்லல, என்ன சொல்லிப்புட்டா? என்ன சொல்லிவிட்டா? உன்னை என்னையும் சொல்லல, என்னைய தாண்டா சொல்லிப்புட்டா. தலைவா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற. அப்படி யாரு என்ன சொல்லி போட்டா உன்ன? அப்படி கேள்ற கஸ்மாலம். என் சிஸ்டர் என்ன ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிப்புட்டாடா. எப்படி தலைவா உண்மை தெரிஞ்சுது? ஏய் பேமானி, தலைவரோட சிஸ்டர் ஆறு நினைச்ச சிஸ்டர்ரா. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன தலைவா? ஏண்டா என்ன கவுத்து போட்டு என் தங்கச்சிய தலைவாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் விட மாட்டேன்டா. அதை விடு. நான் ஆம்பளை இல்லைன்னு என் தங்கச்சிய சொல்ல வச்சது யாரா? யார் பாஸ்? பாஸ்ன்னு சொல்லாதடா. இதெல்லாம் பழைய தமிழ் படத்துல வந்தது. தாதான்னு சொல்லு, அதான் லேட்டஸ்ட். சொல்லுங்க தாதா. என் மாப்பிள்ள இருக்கிறானே ஆட்டோ வேலு, யாரோ ஒரு செவத்த பொம்பளைய சேர்த்து வச்சுட்டு என் தங்கச்சியை டீல்ல விட்டான் பாத்தியா? மோசம் தலைவா. நீ கவலைப்படாத தலைவா, நான் இருக்கிறேன். உன் தங்கச்சியை நான் வச்சு காப்பாத்து. அடிங்கோயால அவனை விடு தலைவா. உன் மாப்பிள்ளைய மாறுகால் நான் வாங்கிடுறேன். டுபுக்கு, என் மாப்பிள்ளைய ஒண்ணும் செய்யக்கூடாதா? அப்புறம் என்னைய என் தங்கச்சி மாறுகை வாங்கிடுவா. அந்த செவத்த பொம்பளை தான் ஏதாவது செய்யணும்டா. தலைவா ஆசிடா கத்தியா? தலைவா அவ பொம்பளை தானே, அதுவும் ஐயர் பொம்பளை வேற சொல்ற. அவ தாலி கயிறை வச்சு அவளை பருவத்துக்கு அமிச்சிடலாம். அதை இன்னைக்கே செய்யணும்டா. நாளைக்கு காலையில அவ உயிரோட இருக்க கூடாது. சரிங்க தலைவரே. அவ ரத்தத்தை எடுத்து என் தங்கச்சிக்கு ஆளாத்து எடுத்து என் தங்கச்சி அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். எங்க இருக்கா நீ சொல்லு தலைவா. ஆளை மட்டும் காட்டு. ஆளை நான் முச்சிடுறேன். அடிங்க. முதல்ல இதை முடிப்போம்டா, அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துப்போம். ஊருகா கூடுறா கூடுறா. நம்ம ஏறு விட்டம்மா, எப்படி இருக்கிற நீ? பாண்டு சொக்கால வந்தா எங்களுக்கு அடையாளம் தெரியாதா? பாரு, நீ எப்படி வந்தாலும் நாங்க கண்டுபிடிப்போம். சரி அத்தை விடு, உன் கதை என்ன? என் மாப்பிள்ளை வீட்டுல வந்து குந்தின்னு என் தங்கச்சி இடத்துக்கு மனு போட்டுக்கின்னு இருக்கிறியா நீ? யாருகிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிக்கின்னு இருக்கிறியா நீ? என்ன பண்ணுவேன்னு தெரியல. என்ன லுக்கு விடுற? இந்த பாரு, இப்போ உன் மூஞ்ச நான் சின்ன பின்னமாக்க போடுறேன். டேய் எட்ரா முட்டைய. அடிச்சிட்டியா? எட்ரா அந்த முட்டைய.
அண்ணன் பத்திரம் புச்சிக்கடா. சரி அண்ணே அண்ணே போன காரியத்தை நல்லபடியா முடிச்சியா? என்ன அண்ணே என்ன நடந்தது? ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி கிடக்குறா? ஏகா அவ பொம்பளே இல்ல. இத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்க எல்லாம் அங்க போனீங்களாக்கும். அண்ணே நீமா அவ ஐகல ஊந்துட்ட. என்னக்கா பேசுற நீ? அண்ணங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். சொல்லாண்டா. ஏகோ அவ ஐரம்மா இல்ல, ஐயனார் கணக்கா மிரட்டுறா. ஏக்கா அவ யாருன்னே தெரியலக்கா. பொம்பளை ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே இருக்கிறா. டேய் என்னங்கடா அந்த பொம்பளை மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டு வருவீங்கன்னா அந்த பொம்பளைக்கு பயந்து வந்து நிக்கிறீங்க. அப்படி என்னடா பண்ணிட்டா உங்கள? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த பொம்பளை நான் போகும்போது எதிர்க்க வந்தது. பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இருந்தது. அண்ணா அந்த பொம்பளை கிட்ட போய் ஆசிட் முட்டை எங்க கிட்ட கேட்டுச்சா. அப்புறம் என்னாச்சு தெரியுமாக்கா? திடீர்னு அண்ணனை பிடிச்சி வாயில கண்ணை வச்சிட்டா. அண்ணன் வாயில மண்ணை வச்சாலே பயப்படுவாரு, கண்ணை வச்சா கேட்கவா வேணும்? அம்மாடியோ அவகிட்டே தப்பிச்சதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகி போச்சு. வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் பேட்ட ரவுடிங்க. பேட்ட ரவுடினா உசுர் மேல ஆசை இருக்காதா என்ன? இந்த பரவாயில்லையக்கா, அந்த பொம்பளை கிட்ட மோதாத. அவ பேசவே மாட்டேன்றா. அவ கண்ணு தான் பேசுது. நீ அரை மணி நேரம் கத்தி கூப்பாடு போட்டா அவ ஒரே குண்டுல சுட்டு போட்டு போயினா இருப்பா. பேசாம அண்ணனை வீட்டோட இருக்க சொல்லு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ணா அந்த பொம்பளை அவனை ஒரு வழி பண்ணிட்டா மனசே சரியில்லைண்ணா. வாடா கடைக்கு போயிடலாம். ஏய் அண்ணன் கடைக்கு வர நிலையில இருக்கிறாரு, நாம வாங்கிட்டு வந்து ஊத்துவோம் வாடா. அக்கா அண்ணன் பத்திரமா பாத்துக்கா. அண்ணே அண்ணே என்னண்ணே அவனுக்கு என்னமோ சொல்லிட்டு போறானுங்க. ஏதோ தண்ணி ஊத்திட்டு வராங்கற மாதிரி ஆசிட் ஊத்திட்டு வரான்னு போனியே. நீ ஊத்துனியா இல்ல அவ உன் தள்ள ஊத்திட்டாளா? ஐயோ ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன். அம்மா எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. சீ இந்த ஜம்பத்துக்கு தான் கோழி குழம்பு வைய மீன் கறி ஆக்கி வைன்னு சொல்லிட்டு போனியா? மூஞ்ச பாரு. மெதுவா பாட்டி. சரி இந்த பார் இந்த மொத்தமாக்குது வச்சுக்க குத்தே. என்ன சரோஜாக்கா குழந்தைக்கு தலை சீவனிக்கிறியா? இல்ல சினிமா பாத்தின்னுக்குறேன். என்ன சகரம் வேணுமா? அது எப்படிக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிக்கினேன்? அடியே நீ வந்து நின்னு நான் ஒண்ணு வம்பெழுப்ப இல்லைன்னா கடங்கப்ப தெரியாத உன்னை பத்தி. அம்மாடி அப்ராமி அம்மா என்னம்மா? இதுக்கு ஒரு கரண்டி சக்கரை கொடு. இந்த பாரு இதோட 5 கரண்டி ஆச்சு ஞாபகம் வச்சுக்கோ. ஐயா ஏற்கனவே 4 கரண்டி சக்கரை வள்ளி கண்ணாட குடுத்துட்டாங்க நானு. என் மருமவ வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லி நிக்கிறியா? அந்த கரண்டில வேண்டாமா, லோட்டாலேயே வாங்கிக்கோங்க. என்னங்க அது லோட்டான்னு சொல்றாங்க? அடியே பரியாசம் பண்ணாதடி லோட்டான்னு சொன்னதுக்கு. ஐயோ மாருங்களா லோட்டா லோட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஐயா இவங்க பேசுறது ஒண்ணு கூட புரியல எனக்கு. உனக்கு எப்படிக்கா புரியுது? காலேஜ்ல படிச்சுக்கின்னு வந்த எனக்கு தெரியுது. பார் என் மருமவ இருக்கால வள்ளிக்கண்ணு, அவ பேசினா நல்லா பிரியும். ஆனா வாய் திறக்காம இருந்தா நல்லா இருக்கும். இந்த பாரு இந்த மவராசி இருக்காங்க பாரு, இவங்க பேசினா ஒண்ணும் பிரியாது. ஆனா இவங்க பேசிக்கினே இருந்தா கேட்டுக்கினே இருக்கலாம். தங்கமான பொண்ணு. கேள்வி சரியான நாட்டில் தான் என்ட்ரி குத்துனுக்குறேன். என்ன சொன்னா பேசினா இருந்தா கேட்டுனே இருப்பியா? எங்க இன்னொரு தப்பா சொல்லு பார்க்கலாம். அடியே வரதா காலையிலேயே சொல்லிக்கிட்டு போனா கூடுகிட்டு பாக்காரன். வீட்டு வாசல்ல கெட்ட காலம் வருதுன்னு வந்து நிக்குது பாரு. ஐயா கம்னு கடா. வீட்டுக்கு வந்த மருமகிட்ட 4 வார்த்தை நல்லதா பேசுறது விட்டுக்குன்னு சீரியல் மாமியார் கணக்கா நம்ம சிலுத்து நிக்கிறிய. அடியே டா சக்கரை கடை வாங்குறது என்னண்ட சப்போர்ட் பேச தவலையா? குடி சக்கரை கொண்டா. கேவிய உன் கர்மமோ இல்ல ஏன் கர்மமோ தெரியல, மாமியாரா மருமவளா ஆயிட்டோம். தண்ணி அடிச்சு தண்ணி ஒழுகுமா? இப்ப என்னன்ற நான் தண்ணி அடிச்சா நீ விலகினேங்கிறியா? சரி அடிக்கிறேன். ஐயோ இந்த பார் கேவியே, நீ நக்கல் பண்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏதோ மாமியாராச்சுன்னு ஃபீலிங் பண்ணிக்கின உன்னை காப்பாத்துறதுக்காக வந்துக்கிறேன். நான் டீனேஜ் கேளு பாரு, என்ன கடத்திக்கின்னு கூட போறாங்க. படி பாக்கத்தவள கேள்வி சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ இட்டாந்து வச்சுன்னுக்கிறிய ஒரு பொம்பளை தம் தூண்டுக்கிறிய பெரியவங்க பேசினுக்கிறாங்கல்ல, அப்ப ஏந்து உள்ள போவானா?
இங்கேயே குந்தி நிக்கிற போ. இந்தா இந்த பார் இங்கதான் குந்தோம். நீ என்ன சொல்றது? நேரா குந்துமா. சரி இந்தாமா உள்ளார போய் கிளாஸ்ல தண்ணி கொண்டா போ. ஐயா இல்ல வள்ளிக்கண்ணு, அதுக்கு கிளாஸ்னு சொன்னா புரியாது. லோட்டான்னு சொல்லு. லாட்டாவா? சரி விடு போ. இந்தாமா லோட்டாவோட வரியோ இல்லையோ உள்ளார போயிட்டு லாட்டாவா என்ன பிரிதா எஞ்சி போ. பாப்பா பாப்பா பாப்பா. என்னடி ஒரேடியா சிலுத்து நிக்கிற? என்ன சொல்ற? கேள்வி, நீ வீட்டுல ஒருத்திட்டு அந்த உட்கார வச்சுக்கிறிய அது சரியான தீவிரவாதி. என்ன அது தீவிர வியாதியா? ஐயோ கேள்வி, கருவாடு விக்க போய் கூவினே உன் காது டமாரமா பூச்சி. தீவிரவாதி இல்ல, தீவிரவாதி டெரரிஸ்ட். அந்த பொம்பளை ஐயரம்மா கிடையாது, ஒசாமா. என்னடி மினியம்மாவை தெரியும், கூப்பம்மாவை தெரியும். அடியாடி ஒசாமா யாரு எனக்கு பிரிஞ்சு போச்சு. அதான் சீமையில 2 புல்டிங்க இச்சுத்தால் நானு. அதான் பின் லேடனே, இது பின் லேடி. அந்த பொண்ணு பாவம் காத்தால எழுந்துச்சுக்கின்னு குளிச்சு முழிக்கின்னு சாம்பிராணி போட்டு நிக்குது. ஐயோ கேள்வி, அது சாம்பிராணி போக நினைச்சு மூந்து பாக்காத. அது விஷ போக. கையில வேற இம்மாம் பெரிய துப்பாக்கி வேற வச்சுனுக்குறான். என்கிட்ட பேசினா மாதிரி அதுகிட்ட பேசலன்னு வச்சுக்கோ, உன் மணி பஸ் வாய்க்குள்ளார துப்பாக்கிய வச்சு டொம்முன்னு சுட்டுருவா. என்ன நீ திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி வந்துக்கின துப்பாக்கின விஷம்னா என்ன சொல்ற நீ? கேள்வி, என் அண்ணாத்தையோட வாய்க்குள்ளார துப்பாக்கிய வச்சு சுட்டுருவேன் மிரட்டுறான் அந்த பொம்பளை. சும்மாலா அண்ணங்கார வாயாண்ட குச்சி முட்டையை எடுத்துக்கின்னு போனால பயந்துக்கின்னு சாவா. அந்த கேன பைய சொல்லிக்கினால அந்த சிலுப்பாட்டை வந்து சொல்லிக்கிற பாரு கேள்வி, ஆத்தாலும் மௌனும் நல்லா இருக்கணும்னா அந்த பொம்பளைய வெள்ள தத்திக்கோ, இல்ல டானாகாரங்கிட்ட பூச்சி குத்துரு.